அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஜிஆர் என்கின்ற கோவிந்தராஜன். செப்டம்பர் மாதத்தினுடைய பொதுவான ராசி பலன் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். காலதத்துவ புருஷ ஜாதகம் அப்படிங்கிற போது முதல்ல மேசராசி வரும். அப்போ நான் அந்த மேசராசியிலிருந்தே நம்ம ஆரம்பிப்போம். மேசராசிக்காரங்க பொதுவாகவே செவ்வாயுடைய வீடு அது. ஏன்னா இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொருத்தரும் ஆதிபத்தியம் இருக்காங்க. அது அவங்க சொந்த வீடு அது. அப்போ மேசராசிக்கு முதல் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம். அப்போ அந்த செவ்வாயுடைய வீடை ஆதிபத்தியமாக கொண்டவங்க என்றைக்குமே கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு. அதே நேரத்தில் அன்பு பாசத்துக்கு டக்குன்னு மயங்கிடுவாங்க. முன்பம் பொசுக்குன்னு வரும், வந்த வேகத்தில் அது போயிடும். அதுதான் மேசராசியில் இருக்கிறவங்களுக்கு. செப்டம்பர் மாதம் ஏதாவது தொழில் சம்பந்தமாக முயற்சி எடுக்கிறாங்க, வேலை சம்பந்தமாக முயற்சி எடுக்கிறாங்க, கல்யாண சம்பந்தமாக முயற்சி எடுக்கிறாங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு அதெல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். வெளிநாடு போகிறக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறாங்க இந்த மேசராசிக்காரங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் அதுக்கு எடுக்கிற முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாகும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த மேசராசியில் பிறந்த கணவருக்கு இந்த செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த மேசராசிக்கு உருவாக்கக்கூடிய மாதம்தான் செப்டம்பர் மாதம். உங்கள் ஜாதகத்தில் காதல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா? நான் பண்ணக்கூடிய காதல் கைகூடி வருமா, கல்யாணத்தில் போய் நிற்குமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சொன்ன இந்த சனி, சுக்கிரன், செவ்வாய், சந்திரன்கிற கிரகங்கள் என்னோடய ஜாதகத்தில் எங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய கிரகங்கள் எனக்கு காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருமா, அது கல்யாணத்தில் போய் முடியுமா அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரியணும்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.